எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. Mic testing 1 2 3 mic 2 3 mic testing 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 get on the dance floor. Hello, hi, வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஃபிலிம்ஸ் செக்கி ரிவ்யூ. ஸோ கடந்த 2-3 நாளாகவே போட்டுக்கிட்டு இருக்க வீடியோஸை நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நன்றி எல்லாத்துக்கும் அந்த வீடியோ ரெஸ்பான்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் பிளான் பண்ணுறேன்னாக்கா இந்த ட்ரெய்லர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற ட்ரெய்லர் தான். இது ஆக்சுவலி டீசர் வந்துச்சு, இப்போ ட்ரெய்லர் வருது. இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அன்பே டயானா அப்படின்னு சொல்லிட்டு இது பாரி ஏழுவலகன் கரெக்டாக பேர் படம், கரெக்டாக அவர் பேர் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். பாரி யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். ஏழுவலகன் ஜாமா படம் பார்த்துருப்பீங்க. ஜாமா இது ஆக்சுவலி ஒரு சாஃப்டான ஒரு பர்சன் அந்த ஒரு கூத்த ஆடுவாங்களே இந்த ஸ்ட்ரீட் இப்போ என்ன கூத்த ஆடுறது இருக்குல்ல. பாரி இளவலகன் அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஜாமான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடித்தார். இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் மூவி, வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி. அது சேட்டன் சாரும் நடிச்சிருப்பார். இதில் படத்துலையும் 2 பேரும் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு கூத்தாடியாக இருப்பார். அவங்க 2 பேரும். ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிற கான்வர்சேஷன், நான் இப்போ நான் அர்ஜுனா நடிக்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். கடைசியில் அவர் ஆடுவார். அது வேறு மாதிரி இருக்கும் அந்த படம். ஸோ ஐ பர்சனலி லைக் தட் மூவி அ லாட். ஸோ என்னடா முடி கன்றாவியாக இருக்கு, முடி சரியே வரல. ஓகே, ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புலியை வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவன் அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இந்த அவிசும் கூட உன்னை நம்பி தானே இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் மாறிடுச்சு. இப்போ டாபிக் வந்துடுறேன். சரி, இப்போ மேட்டர் வரலாம். வரலாம் வந்துடுறேன். ஸோ அது என்னன்னாக்கா அந்த படத்துக்கு அப்புறம் இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானர். இவர் பாரி இளவலகன் நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஜேபிபி ஊர்வசி நடிச்சிருப்பாங்களே, அந்த படத்துலேயும் அவரோட ஒரு சீன் வரும். இவங்க இன்னமும் திருடிருப்பாங்க, லெட்டர் வரும்போது திருடிருப்பாங்க. இவர் கத்துவார், தினேஷ் சார் அடிப்பார்ல, அந்த ஒரு பியூன் ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இருப்பார்ல, சட்டெல்லாம் போட்டு இருப்பார்ல, அதுதான் இவர் பாரி இளவலகன். ஸோ அவர் ரொம்ப நாளாகவே சினிமாவில் இருந்திருக்காரு. பார்க்க போனாக்கா ரைட்டராகவோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரே ரைட் பண்ணி, அவர் ஜாமா பண்ணதுக்கப்புறம் அவரே ரைட் பண்ணி டைரக்ட் பண்ண வர படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாரி இளவலகன், சேட்டன் சார் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரோஜா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரம்யா ரங்கநாதன் நினைக்கிறேன் அவங்க பேர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நடிச்சிருக்காங்க. பேர் தப்பாக சொன்னால் மன்னிச்சிங்க, எனக்கு அந்த பேரில் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அவர் நடிச்சிருக்காரு. முக்கியமாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம பரிதாபங்கள் கோபி நடிச்சிருக்காரு. அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தேவையா? எனக்கு அது ஒரு பரிதாபங்களில் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவரோட ஸ்கெட்சாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அவர் ஸ்டாலின் மாதிரிலாம் பேசுவார். அவர் திருத்து பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீமன் பண்ணலாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவார். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அந்த ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்து முடித்த கையோட நம்ம இன்னொரு கொஞ்சம் ரிவ்யூ போகணும். என்னென்ன இருக்குது, என்னென்ன இந்திய திரைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வரப்போகும் புத்தம் புதிய திரைப்படம் சிஎஸ்கே பாஸ்கர் மற்றும் பெங்களூர் பாபா இணைந்து கிடக்கும்
நகைச்சுவை திங்கள். நமக்கு ஆங்கிலோஸ் பத்தி நம்ம ஆங்கிலோஸ் பத்தி தெராதே இல்லப்பா. உன்னை பிடிக்காம தாண்டி கல்யாணம் பண்ண. ஆமா, பிடிக்காம கல்யாணம் பண்ணிதா ஒரே மாசத்துல பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஓ, உனக்கு டச்சிங் கிச்சிங் வேற கேக்குதா? உனக்கு அவ்வளவு மரியாதை. சிஎஸ்கே மற்றும் மேஜிக்கின் காதல் செவ்வாய். உன்கிட்ட ஒரு பொண்ணு பேசுனா, அதுவும் ஆங்கில இந்தியன் பொண்ணுனா, ஆங்கிள் உன்கிட்ட மச்சம் இருக்குடா. டேய் பகத், I'm so lucky to have you. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், எனக்கு மேஜிக் தான் பிடிக்கும். சரி, அம்மா கிட்ட எப்ப சொல்ல போற? பேசாம நீயே சொல்லிடுறேன். டேய் போடா. மக்கலங்கா சரளா மற்றும் ரான் டிமின்ஸ் இணைந்து பழமை பேசும் பொண்ணு நம்ம கேஸ்ட் இல்லையா? காவிய முதல் లవ్ చేసినారంట. లవ్ అది పేరు చెప్ప కూడా నోరు రాలేదు. தெலுங்கு ஐ வாண்ட் டு ஹேவ் a grand church wedding. என்னடா கன்வெர்ட்ல ஆக முடியாது அங்கிள். நம்ம ஆளுங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்க அம்மா சத்தியமா ஓகே சொல்ல மாட்டேன். The granddaughter of Randy Wilkins is marrying a Tamil guy. சொல்ல கூட முடியல. பொட்டு வச்சு புடவை கட்டினா மேரி அம்மா மாரி அம்மா ஆகுமா? மூஸ்கோ. எனக்கு கொடுத்து வச்சது மாமா பொண்ணு தான் போல. மொத்தத்தில் நம் சிஎஸ்கே வாழ்க்கை ஒரு அதிரடி வியாழன். தலைவர் என்ன வேணும் சொல்லணும், இந்த புகழ்னு மட்டும் சொல்ல. மக்கள் நீங்கள் மனசு வைத்தால் இது சூப்பர் ஹிட் வெள்ளி. கம்பீடியானா அங்கிள், ஏன் அங்கிள் ஓகே சொன்னீங்க? இல்ல அங்கிள், ஏன் ஓகே சொன்னீங்க? நான் ரொம்ப நல்ல பையனா அப்படி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். ஓகே 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 நைஸ். ட்ரெய்லர் நல்லா நல்லா போகுது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதே தெரியுது இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து பாரி வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி நினைக்கிறேன், தெலுங்கு. இவங்க வந்து ஆங்கிலோ இண்டியன். ஸோ இந்த காஸ்ட்டு, இந்த மத சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இதில் வந்து கலந்து. இதில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், செல்முருகன் அவர் விவேக் கூட இருப்பார்ல அவர். ஆனால் டபுள் மீனிங்கும் இருக்குது இப்போ இந்த ட்ரெய்லரில். இட் வாஸ் வெரி நைஸ். அந்த ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைவர் பாட்டை போட்டது, சின்னரித்தா ஐ லவ் யூ, அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சதாகவே இருக்குது. வெரி நைஸ். ஸோ அதான் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்க போகுது. ஸோ என்னென்ன எதிர்பார்க்கலான்னாக்கா ஒரு புதுமையான ஒரு விஷயமாக எதிர்பார்க்கலாம். நார்மலி லவ் ஸ்டோரி அதுக்காக வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருக்குறாங்க சொல்லலாம். நம்ம பரிதாபங்கள் அவர் வந்து, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிதாபங்கள், சாரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் எடிட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ. டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதை நினைச்சேன், சிரிச்சேன். அவர் வந்து பேட், அவர் இருக்கிறே வடக்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பண்ணுவார், அதே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவரோட வித்தியாசமான ஒரு ரோல் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இட் இஸ் வெரி நைஸ். மோர் ஓவர் த ட்ரெய்லர் வாஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங். எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு ட்ரெய்லரு. ஸோ லெட்ஸ் சி என்ன பண்ணுவேன். ஆனால் ஒரு கட்டமோ அங்கிள் நான் கன்வெர்ட்லாம் பண்ண மாட்டேன் அது. ஆனால் அது கட்ட பிடிச்சிருக்கு எனக்கு. அது 90s கிட்ஸ் திரைக்கு வந்த சில மாதங்களே ஆன இது நம்மளே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து புத்தம் புதிய திரைப்படம் இன்று காலை 6 மணிக்கு அந்த மாதிரிலாம் சன் டிவியில் அதெல்லாம் வரும்.
காணத்தவராதீர்கள் அந்த மாதிரிலாம். ஸோ இட் இஸ் வெரி நைஸ். பார்ப்போம் இப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் பல கேட்டால் அவர் ஒரு தாடி இல்லாமல் இருக்கார், அதுக்கப்புறம் தாடியோடு இருக்கார். ஸோ நினைக்கிறேன் 3 டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ காலேஜ் டைமில், அதுக்கப்புறம் வேலை செய்கிற டைமில், கல்யாணம் பண்ணுற டைமில். ஸோ இவங்க தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே. பட் பகா ரியலி பகா ஓகே லெட்ஸ் சி. ஆனால் போய் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு தேர்தல் பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது. என்ன என்டர்டெய்னிங்காக ஒரு படமாக இருக்கும், அதுக்கு அவர் கேரண்டி. ஸோ அவ்வளோதான் மக்களே. எனக்கா இது ரொம்ப போட்டி ஜவ்வாக இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக பேசி கரெக்டாக முடிச்சிட வேண்டியதான். என்ன சொல்லிட்டீங்க நீங்கள்? கரெக்டாக தான் சொல்லுவீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் வீக்னஸ் ஜேகே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வியூவிங். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா போயிட்டாரா? பொட்டியை கேட்ட மாதிரி தேட்டரையும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டாக போயிட்டாரு. தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் டைம். ஹேவ் a nice day guys.